விஸ்வகர்ம மகாஜன சங்கம் பாளையங்கோட்டை சார்பாக நெல்லை பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள சுபம் திருமண மண்டபத்தில் வைத்தில் சங்க 20வது ஆண்டு விழா, புரவலர் விருது வழங்குதல், சாதனையாளர் விருது வழங்குதல், அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சீல்டு வழங்குதல் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தலைவர் அனந்த நாராயணன் தலைமை வகித்தார். அவைத்தலைவர் கருப்பசாமி வரவேற்புரையாற்றினார். செயலாளர் தங்கவேல், பொருளாளர் மாசானமுத்து, சட்ட ஆலோசகர் முருக முரளிதரன், துணைத் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் திமுக நெல்லை மத்திய மாவட்ட கழக செயலாளர், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப், நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு, திருநெல்வேலி மாநகராட்சி 34வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா கமாலுதீன், கோவில்பட்டி ஸ்ரீ ராஜமீரா கோல்டு நிர்வாக இயக்குநர் ராஜமாணிக்கம், திருநெல்வேலி மகாராஜ நகர் ராஜகிரி பவுண்டேஷன் நிர்வாக இயக்குநர் ராமையா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விருதுநகர் தாசில்தார் பிரம்மஸ்ரீ அதியமான், மாரிமுத்து, சுப்புலட்சுமி, 6வது வார்டு கவுன்சிலர் ஐயப்பன், 3வது வார்டு கவுன்சிலர் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணியன், தேசிய அளவில் சுற்றுச்சூழல் கட்டுரை போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த பாரதிய ஜனதாபதி திரௌபதி முர்முவிடம் பாராட்டு பெற்ற தாளையித்து TNHP காலனி மாணவர் ராகுல், முருகேஸ்வரி செல்வம், 13வது வார்டு கவுன்சிலர் சிவந்திபுரம் பஞ்சாயத்து விக்ரமசிங்கபுரம் ஆகிய அனைவருக்கும் விஸ்வகர்மா சாதனையாளர்கள் விஸ்வகர்மா கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்க புரவலர்கள், நிர்வாகிகள், சமுதாய தலைவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர்.